தமிழ் பாட்டு பாடி அழகு மலர் தூவி தூவி இறைவன் பாதம் பணிந்து வணங்கி புகழ்ந்தேற்றுவோம். வண்ண தமிழ் பாட்டு பாடி அழகு மலர் தூவி தூவி இறைவன் பாதம் பணிந்து வணங்கி புகழ்ந்தேற்றுவோம். இறையருளில் வாழ்ந்து மனித மாண்பில் உயர்ந்து, இறையருளில் வாழ்ந்து மனித மாண்பில் உயர்ந்து இறையரசை உலகில் பரப்ப கூடிடுவோம் மகிழ்ந்திடுவோம். வண்ண தமிழ் பாட்டு பாடி அழகு மலர் தூவி தூவி இறைவன் பாதம் பணிந்து வணங்கி புகழ்ந்தேற்றுவோம். அன்பின் உருவமே அருளாகும் செல்வமே அழையின் தென்றலே சங்கீதமே. அன்பின் உருவமே அருளாகும் செல்வமே அழையின் தென்றலே சங்கீதமே. மரியின் இயேசுவே என் வாழ்வின் ஜீவனே, மரியின் இயேசுவே என் வாழ்வின் ஜீவனே. நீதி தேவனே உம்மை வாழ்வி சிகரமே, உம்மை போல எங்கள் வாழ்வை உயர்த்திடுவாயே, உம்மை போல எங்கள் வாழ்வை உயர்த்திடுவாயே. பலியாயி பணியாயி உம்மில் வாழ்ந்திடுவோம், உம்மில் வாழ்ந்திடுவோம். உறவாயி மொழியாயி வாழ்வை காட்டிடுவோம், வாழ்வை காட்டிடுவோம். நிறைவாயி நிரதாயி உம்மில் சரணடைவோம், உம்மில் சரணடைவோம். ஒன்றாய் கலந்திடுவோம், உம்மில் கரைந்திடுவோம். வண்ண தமிழ் பாட்டு பாடி அழகு மலர் தூவி தூவி இறைவன் பாதம் பணிந்து வணங்கி புகழ்ந்தேற்றுவோம். ஆரத்தி ஆரத்தி மங்கள ஆரத்தி குருகுலமே உம்மை வரவேற்கும் ஆரத்தி. காருண்ய பலியாற்றி கனிந்தாசி தந்திட பூரண பொற்கொடுத்தா வரவேற்கும் ஆரத்தி, வரவேற்கும் ஆரத்தி.
நலத்தில் வாழ்ந்திடுவோம். உறவாகி மொழியாகி வாழ்வை காட்டிடுவோம். வாழ்வை காட்டிடுவோம். நிறைவாகி நினதாகி உம்மில் சரணடைவோம். உம்மில் சரணடைவோம். ஒன்றாய் கலந்திடுவோம். உம்மில் கரைந்திடுவோம். வண்ண தமிழ் பாட்டு பாடி அழகு மலர் தூவி தூவி இறைவன் பாதம் பணிந்து வணங்கி புகழ்ந்தேத்துவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கொளுத்திடும் கோடையை தனித்திடும் மழையாய் ஏங்கிடும் பக்தரின் எண்ணம் அறிந்து அருளினை பொழிந்து ஆசிகள் வழங்கிடும் அளவை புனிதர் அந்தோணியாருக்கு வைகாசி திங்களாம் இன்று வசந்த விழா. பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாதர் சங்க மகளினர் இணைந்து எடுக்கும் புனிதரின் 8ஆம் நாள் நவநாள் திருப்பலியை நலமாய் நிறைவேற்றும் அன்புடை தந்தை அந்தோணிக்ரூஸ் அடிகளாரையும் அளவையின் வளர்ச்சியே அடியாரின் திட்டமாய் அருட்பணியாற்றும் எம் பாசமிகு பங்கு தந்தையையும் அருட்பணியே அறப்பணியாய் எண்ணி சேவை புரியும் அருட்சகோதரிகளையும் இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அற்புதங்களின் நாயகனாய் நோய் தீர்க்கும் மருத்துவனாய் பில்லி சூனியம் பேய்களை விரட்டிடும் வைத்தியனாய் அண்டிவரும் அடியவரை அரவணைக்கும் புதுமை புனிதரின் நல்லாசியோடு இன்று விழா எடுக்கின்றோம். கைவிளக்கேந்திய காரிகை என்று அழைக்கப்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் இத்தாலியில் பிறந்த ஈடில்லா பெண்மணி. நோயுற்றவருக்குத்தானே மருத்துவம் தேவை என்ற மன்னவன் இயேசுவின் சிந்தனையோடு இதற்காகவே இறைவன் தன்னை படைத்தார் என்ற மாண்புடைய சிந்தனையோடு நோயுற்றோரை காக்கவும் போர்க்களத்தில் உயிருக்கு போராடும் போர் வீரர்களை தேடி சென்று மருத்துவம் செய்து மனம் மகிழ்ந்தவர். மருத்துவத்துறையில் புதுமைகள் செய்து மனிதநேயம் காத்து மக்கள் பணியாற்றியவர். அவரின் அன்பு வழியில் எங்கள் மாதர் சங்கம் கடந்து வந்தது 45 ஆண்டுகளுக்கு மேல். இன்று 250 உறுப்பினர்களோடு இனிதாய் எங்கள் பயணம் தொடர்கிறது. மக்களின் தேவைகளை மனதில் நிறுத்தி மனநிறைவான அன்பு பணியாற்றி பிறருடன் ஒன்றிணைந்து வாழ்தலே இன்பம் என்ற சீரிய சிந்தனையோடு எல்லோரும் இன்புற இயங்கி வருகிறது எங்கள் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் மகளிர் மன்றம். இனிய இத்திருநாளில் எங்கள் மாதர் சங்க உறுப்பினர்களையும் எங்களின் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், இளையோர் ஏற்றம் பெற, கல்வி வேலைவாய்ப்பு பெருகிட, மனவாழ்வு மலர்ந்திட, இறை அழைத்தல் அதிகரிக்க, செய்யும் தொழில் சிறக்கவும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும், புனிதரின் எளிமையும் பொறுமையும் தாழ்ச்சியும் பணிவும் எங்கள் வாழ்வில் பக்தியோடு கடைபிடித்து அவர் வழியில் நடக்க அருள் புரிய வேண்டியும், புனிதரின் வழியாக எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றியாக இணைவோம். இத்திருவிழா திருப்பலியில் இறையாசீர் பெறுவோம், இறை அன்பில் நிலைத்திடுவோம். நன்றி. தகுதியோடு நாம் இப்பலியை ஒப்புக் கொடுக்க நிறைந்த ஆசிரை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற குற்றங்குறைகள் பாவங்களுக்காக ஒற்றுமையில் இணைந்து வாழ்வது இன்பம் என்ற நிலை தவறி
பிரிவினை சக்திகளாய் செயல்பட்ட நேரங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் என்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை கேட்டருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமது மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக.
உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 15 முதல் 17 முடிய, 20 முதல் 26 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தை 15 முதல் 17 முடிய, 20 26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரு இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவில் எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வரவேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோரில் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூத பணியையும் விட்டு அகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எடுத்தே
உன் இனிதே குறைத்து வைத்தாய். அகில வாழ்வா என் அன்பின் நாயகா, அகில வாழ்வா என் அன்பின் நாயகா, உயிரை பிடித்து ஒரு கவிதை சரம் எழுதி உனது திருவடியில் கதியென சரணடைந்தேன். வருவாய் தலைவா, அன்பாய் அருள்வாய். பாடலின் தலைவா, பண்ணொன்று எடுத்தேன். என் ஜீவகானங்கள் சந்நிதி சேரவோ. பாடலின் தலைவா, பண்ணொன்று எடுத்தேன். Alleluia, 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 Alleluia. நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டுமென்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நல்ல ஆசீரோடு நமது பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய அருள் மிகுந்த பாதுகாவலில், பராமரிப்பில், அவருடைய பரிந்து பேசுதலில் கடந்த 80 ஆண்டுகளாக நமது விசுவாச பயணத்திலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நலன்களையும் எண்ணி பார்த்து தொடர்ந்து நன்றி செலுத்துகின்ற விதமாகவும் அவருடைய பராமரிப்பில் இன்னும் நம்மை அர்ப்பணத்தோடு அவரிடம் ஒப்படைக்கின்ற, அவரது பராமரிப்பை இன்னும் விரும்பி தேடுகிற, ஆசிரை பெறுகிற நாட்களாகவும் இந்த விழா நாட்களை நாம் அமைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடியேற்றம் செய்து 13 நாட்கள் அவருடைய பாதுகாப்பில், பராமரிப்பில், அதனுடைய இலக்காக, நோக்காக தந்தையாகிய இறைவனில் இன்றைய நற்செய்தி கூறப்பட்டது போல இயேசுவோடு நாம் இணைந்திருப்பதும், அந்த இணைந்திருத்தலில் நாம் பெறுகிற மகிழ்வும் நிறைவையும் வாழ்நாள் முழுவதும் நாம் அனுபவிப்பதற்காகவும் பல்வேறு நிகழ்வுகளை, திட்டங்களை, சிந்தனைகளை தியான உரைகளாக தந்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பங்கு தந்தைக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவரது அன்பில் நிலைத்து வாழுகிற பாக்கியத்திற்காக நம்மை பல வழிகளில் அழைத்திருக்கிறார். அதிலே சிறப்பாக இன்று பிறரோடு ஒன்றிணைந்து வாழ்தலே இன்பம், இணைந்து வாழ்தல் இன்பம் தரும் என்பதை இன்று நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த தலைப்பை, இன்றைய மறையுரை சிந்தனையை நான் பார்த்தவுடனே 35 வருஷத்துக்கு முன்னால் இந்த பங்குக்கு நான் வர வேண்டிய நிர்பந்தம் ஒன்று, அதனுடைய தேவை என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற ஒரு நிலையை பார்த்தேன். ஒன்றிணைந்து வாழ்ந்தால் எத்தகைய இன்பம் இருக்கும் என்பது ஒருபுறம் இருக்க, அது நமது வாழ்வில் பிளவை ஏற்படுத்தினால், பிரிவை உருவாக்கிவிட்டால், அதனால் பிணக்குகள் குடும்பங்களுக்கு இடையில் வந்துவிட்டால் என்ன வேதனைகளையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை நான் எண்ணி பார்த்தேன். 87வது வருஷம், 1987, பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய தலைமை அந்த பேராலயம், சவேரியார் பேராலயத்தினுடைய உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த நேரம், ஒரு வருஷம் கிறிஸ்மஸ் நேரத்தில் இங்கே நம்ம ஊரில் ஏகப்பட்ட பிரச்சனை. 87, 35 வருஷத்துக்கு முன்னால். அப்போது ஆயர் அவர்கள் கிறிஸ்மஸ் திருப்பலிக்காக அந்த நாளில் இங்கு பங்குத்தந்தை இருக்க முடியாத சூழ்நிலை என்பதனால் சென்று வாருங்கள் என்றார். அப்போது நான் அங்கு வந்த பொழுது ஊரே பிளவுபட்டு போன நிலை, மிக வேதனையான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த நேரம். இயேசுவினுடைய பிறப்பு எவ்வாறு நம்மை மீட்பை கொண்டு வந்தது, இணைப்பை தந்தது, ஒருங்கிணைப்பிற்கு வெளிகோலியது. நமது மீட்பு என்பது விண்ணகத்திற்கு மட்டுமல்ல, வானத்துக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, மோட்சத்துக்கு போகிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த உலகிலே நாம் இணைந்து வாழ வேண்டிய தேவை என்ன என்பதையெல்லாம் அன்றைய நாளிலே 24ஆம் தேதி டிசம்பர் இரவு பேசிவிட்டு நான் சென்ற பிறகு மொத்தமாக ஊரே வந்து ஆயரிடம் நின்றது. இந்த சின்ன சாமியாரை எங்களுக்கு பங்கு சாமியாராக கொடுங்களேன், சமாதானம்னு பேசிட்டு போனார் என்று அன்று என்னை அழைத்திருந்தார்கள். அதனால் நான் பங்கு தந்தையாக 88 மே மாதம் நான் இங்கு வர வேண்டியிருந்தது. ஆனால் வந்த பிறகு 2 குழுக்களையும் பேசி தீர்த்து பிரச்சனைகளை முடிவு செய்து ஒருமைப்பாட்டிற்கு, ஒற்றுமைக்கு, சமாதானத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொண்ட பொழுதெல்லாம் தினம் ஒரு சிக்கல். இந்த அவன் தோட்டத்தில் மோட்டரை தூக்கி கணத்தில் போட்டாங்க ஃபாதர், கேஸ் போடணும். இவங்க மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க இந்த குரூப்பில், அதனால் அவங்கள கேஸுக்கு போடணும். ஆக கேஸு, போலீஸு, ஸ்டேஷன், கோர்ட்டு, இது மட்டுமே நமக்கு வாழ்வாகி போன நாட்களிலே எத்தகைய வேதனைகளை நாம் அனுபவித்தோம். முன்னால் இருக்கிற இந்த குட்டீஸ் கூட்டங்களுக்கு ரொம்ப தெரியாது, பிறந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் பின்னால் இருக்கிற அத்தனை பெரியவர்களும் இதை அறிந்து நாம் அனுபவப்பட்டு வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. பிரிந்த வாழ்விலே
ஒற்றுமை இல்லாத, உறவுகள் இல்லாத பிரிவுகளிலே நாம் பட்ட வேதனைகள் என்ன என்பது தெரியும். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. தேவையற்ற விதத்தில் ஒருவரை ஒருவர் சந்தேகித்துக் கொள்வது, சந்தேகம் வலுத்து சண்டையாக மாறுகிற பொழுது வேறு பல சிக்கல்களாக, உயிர் இழப்புகளாக மாறிப்போன வேதனையான நாட்கள். அந்த காலத்தில் ஒரு இளம் IPS ஆஃபீஸர், காவல் கண்காணிப்பாளராக, உதவி கண்காணிப்பாளராக, ASPன்னு சொல்லி ஜார்ஜ் செபஸ்டியான்னு ஒருத்தர், இப்போ அவர் ரிட்டையர்டே ஆகிட்டார். ஆக அந்த அதிகாரி இங்கு நம்ம ஆலயத்துக்கு முன்னால் கேம்ப் அடிச்சிட்டு இருப்பார். போகிறவன் வரவனெல்லாம் பிடிச்சி உருவிக்கிட்டு இருப்பாங்க. என்ன கொண்டு போகிற, எங்கே போயிட்டு வர, யாருக்கு என்ன பிரச்சனை பண்ண, எதை வச்சிருக்கிற? அன்பிற்குரியவர்களே, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நம்முடைய தொழிலில் அன்னைக்கு பூ பறிக்க போகணுமே அப்படின்னா 7 பேருக்கு பதில் சொல்லிட்டு போகணும். தண்ணி பாய்ச்ச போகணுன்னா, அல்லது நம்முடைய தோட்டத்தையோ விவசாயத்தையோ வேலையையோ அல்ல ஒரு வேளை திருநெல்வேலிக்கோ போகணுன்னா பல பேருக்கு பதில் சொல்லி பதுங்கி பதுங்கி வாழ்ந்த வாழ்க்கை. நினைத்து பாருங்கள். ஒற்றுமை என்பது இனிதான வாழ்வை தரும் என்றால், ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு இன்று இந்த தியான நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்றால், அந்த ஒற்றுமை குலைக்கின்ற பொழுது, சிதைவிக்கப்படுகிற பொழுது வேதனைகள் எத்தனை, அனுபவங்கள் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் நாம் அனுபவித்து பார்த்தவர்கள். அதனால் தந்தை அவர்கள் இன்று நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான இந்த தலைப்பு, இறைவனில் இணைந்திருக்கின்ற திராட்சை செடியோடு இணைந்த கொடியாக நாம் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவில் கொடுக்கப்பட்ட அழைப்பு மட்டுமல்ல வாழ்க்கை, பிறரோடு ஒன்றிணைந்து வாழ்தல் இன்பம் என்று நீதிமொழிகள் ஆகமம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சிந்தனை, பிறரோடு எப்படி நாம் இணங்கி வாழ முடியும், அந்த இனங்களுக்கு இணைந்து வாழ்வதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம். அன்பிற்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் மட்டுமல்ல, இறைவனே இணைந்து வாழ்வதில் பேரின்பம் காண்கிறார். நமக்கு எத்தனை கடவுள்? ஒன்று தானே, அதில் சந்தேகம் இல்லையா? ஒன்றே ஒன்று. எத்தனை நபர்களாக இருக்கிறார், எத்தனை ஆட்களாக இருக்கிறார்? மூணாடா? உண்மைதானா? எப்படி அது ஒன்று எப்படி 3 ஆகுது? ஒரே கடவுள், தந்தை, மகன், தூய் ஆவி. ஏன் தந்தை மட்டும் கடவுளாக இருந்து செயலாற்றினால் பத்தாதா? முடியாதா? இறைவன் தந்தையாகிய இறைவனாக இருந்து கொண்டு அவர் மட்டுமே இந்த உலகை படைக்கவும், மீட்கவும், நம்மை வழிநடத்தவும், பராமரிக்கவும், வலுப்படுத்தவும் ஒருத்தரால முடியாதா? ஏன் அப்போ 3 அங்க? இணைந்து வாழ்தலில் இன்பம் என்று கண்டவர் அந்த கடவுள். தந்தையாய் மகனாய் இவர்கள் இருவருக்கு இடத்திலே ஏற்படுகிற அன்பின் உறவினால் ஆவியானவராய் இந்த உலகை படைத்தவர்களாய், பராமரித்து பாதுகாக்கிற மீட்கின்றவராய், இன்னும் தொடர்ந்து நம்மை வலுப்படுத்தி வழிநடத்துகின்றவராய் என்று 3 கோணங்களில் 3 நிலைகளில் இருந்து செயல்படுபவர். ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே தேவ சுபாவம் என்று ஒரே ஆற்றலும் அறிவும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, அதுதான் இணைந்து வாழுகின்ற முன் மாதிரிகை. எனவே மனிதர்களாகிய நமக்கு மட்டுமல்ல, இறைவனே அந்த இணைப்பிலே இன்பம் காணுகிறார், இணைந்து வாழுகிற வாழ்விலே சுகம் காண்கிறார். அதைத்தான் மனிதர்களாகிய நாம், படைப்புகளாகிய நாம் வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். எனவேதான் கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைய நற்செய்தியிலே நாம் படித்தோம், நானும் தந்தையும் ஒன்றாயிருப்பது போல. தன் அன்பு சீடர்களை, இறை மக்களை, தன்னோடு வாழ்ந்தவர்களை, என்னோடு இணைந்திருங்கள் தந்தையை போல. நீங்கள் என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது தந்தை நம்முள் நிலைத்திருக்கிறார். நீங்கள் கேட்பது அனைத்தையும் அவர் அருள்வார். எனவே இணைப்பு என்பது, ஒருமைப்பாடு என்பது, ஒற்றுமை என்பது மிகச்சிறந்த வலுவை தருகிறது, ஆசிரை தருகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த தலைப்பை கொடுக்கின்ற இந்த நேரத்தில் நாம் சிறப்பு செய்கின்றவர்களையும் பார்க்கின்றேன். ஃப்ளாரன்ஸ், நம்முடைய மாதர் சங்கம், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மாதர் சங்கம் சிறப்பு செய்வது. பங்கு தந்தையாக நான் உங்களோடு இருந்த காலங்களில் மட்டுமல்ல, அன்னைக்கு மாதர் சங்கம், அப்புறம் பல மகளிர் குழுக்களாக அரசினுடைய நலத்திட்டங்களுக்காக தேவைகளுக்கு ஏற்ப மாற்றினோம். ஆனாலும்
அவர்களுடைய நிலையை எண்ணி பாருங்கள். ஒன்றாய் இணைவதிலே, இணைந்து செயல்படுவதிலே அவர்கள் காணுகிற மாற்றம் என்ன, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஆற்றல் என்ன, பலம் என்ன, சக்தி என்ன. மாதர் சங்கம் இன்னைக்கு கேட்டு பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு பெண்ணாய் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அது. டிஎஸ்எஸ்னுடைய இயக்குனராக நான் தொடர்ந்து நம்ம ஊர் பங்கு சாமியார்னு முடிஞ்சு நேர டிஎஸ்எஸ்க்கு தான் போனேன். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் அந்த திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தினுடைய சமூக பணிகளில் இருந்திருக்கிறேன். 12 ஆண்டுகளும் உங்களை வழி நடத்துகிற, உங்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றேன். ஆக அந்த 40 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பெண்ணாக ஏதாவது பேச முடியுமா? ஏதாவது உங்களுடைய சொந்த கருத்துக்களை பகிர முடியுமா? உங்கள் வீட்லேயும் சரி, சமுதாயத்திலையும் சரி, இல்லை ஊர் கூட்டம் போட்டாலும் சரி, எதையாவது நன்மையை சொல்லுவதற்கு கூட உங்களுக்கு நாவில்லை. இல்லை சொல்லணும்னு ஆசைப்பட்டா கூட அடிதடி ஆகி போகும். புருஷன் செவிட்டில் அடிமா, பொம்பளை நீ வீட்டோட இரு, வெளியே வந்து பேசுறதை நிறுத்து. ஆனால் நீங்கள் சங்கமாக இணைந்த பொழுது, இணைந்து வலுவோடு செயல்பட தீர்மானித்த பொழுது, வெறும் சேமிப்பல்ல, பைசாவை மட்டும் சேர்க்கல, அது ஒரு தன்னிறைவை உங்களுக்கு தந்தது. அதை தாண்டி நீங்கள் சமூக ஈடுபாட்டோடு பலவற்றை, பல சமூக சீரழிவான காரியங்களை பற்றி பேசினீர்கள். அந்த பேச்சு கருத்தாக வடிவெடுத்து இந்த சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆண்களே உங்களை கையெடுத்து வணங்குகின்ற அளவிற்கு, மரியாதை செய்கின்ற அளவிற்கு வலுப்பற்றீர்கள் ஒருங்கிணைந்து வாழுகிற பொழுது. அதுக்காக வீட்டில் மகளிர் குழுக்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையே இல்லையா? எல்லாம் சமரசுகள் ஆயிட்டீங்களா? இல்லை, பிரச்சனைகள் 1000 இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி சமூக நலனுக்காக, நமது ஒருமைப்பாட்டுக்காக, வளர்ச்சிக்காக, எதிர்கால திட்ட நலன்களுக்காக விட்டு கொடுத்து வாழுகிற, ஏற்றுக்கொண்டு வாழுகிற, ஒருவருக்கொருவர் பொது நலனை கருதி வாழுகிற ஒரு வாழ்வு அங்கு உருவெடுத்தது. எனவே இன்று 45 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், அதோட அன்னை தெரசா மாதர் சங்கம்லாம் இருக்குது. இவர்களெல்லாம் நீங்கள் இந்த ஊர் நலனில் அக்கறை கொள்ளுகிற, அக்கறை கொண்டதை நிறைவேற்றுகிற, நடைமுறைப்படுத்துகிற ஒரு நல்ல மாட்சியை பெற்றீர்கள். பெண்களெல்லாம் வீட்டில் அடங்கி கிடக்கணும் என்பதல்ல, மாறாக இந்த சமூகத்திற்காக, நலனுக்காக, இந்த ஊருடைய வளர்ச்சிக்காக நாங்கள் தலை நிமிர்ந்து பேச முடியும், போராட முடியும், அதற்காக திட்டமிட முடியும், செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிறீர்கள் அன்பிற்குரியவர்களே. ஆக ஒன்றிணைந்து வாழ்வதில் நலம் காணுகிற ஒரு பாக்கியத்தை இறைவனே கொண்டிருந்தார். நம்மையும் அந்த ஒருங்கிணைப்பில் திட்டமிட்டு செயல்பட அழைக்கின்றார். அது பல வடிவங்களாக செயல்படுகிறது. ஆக ஒருங்கிணைந்து வாழ்வதில் நலம் காணுகிறோம், ஒற்றுமையில் பலம் காணுகிறோம் என்பதை நாம் உணர்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, கடவுளுடைய திட்டத்தில் மட்டுமல்ல, புனித அந்தோனியாரும் இதை சிறப்பாக செய்தார். ஒற்றுமைக்கு தடையாக இருப்பது என்ன? தன்னலம், சுயநலத்தினுடைய வெளிப்பாடு. நீதிமொழிகளாகமும் 18 அதைத்தான் சொல்லும். ஒருங்கிணைந்து வாழ மறுக்கின்றவன் தன்னலத்தை நாடுகிறான் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. எனவே தன்னலத்தை மறுத்து தாழ்ச்சி கொண்டிருக்கின்ற பொழுது அது ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு துணையாக இருக்கிறது. புனித அந்தோனியாருடைய வாழ்விலே இந்த தாழ்ச்சி மிகச்சிறந்த புண்ணியமாக இருந்ததினால் அவரோடு இணைந்து வாழுகிற அருள் சகோதரர்கள், அருள் தந்தையர்கள் என்று அந்த சமூகம், குழுமம், அவரோடு வாழ்ந்த குழுமத்து அருள் சகோதரர்கள், தந்தையர்கள் எல்லாம் இவர் தன்னலம் கருதாது தாழ்ச்சி கொண்டு உழைத்ததினால் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற அற்புதத்தை பெற்றார். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், புனித அந்தோனியார் நேரடியாக பிரான்சிஸ்கன் சபையில் இல்லை, அகஸ்தீனியன் சபை என்று ஒரு இடத்திலே அவர் குருவாக பயிற்சி பெற செல்லுகிறார் 1210. அது சில காலங்கள் அவர் பயிற்சி பெற்று குருவாக இருக்கிறார். 1220 தான் பிரான்சிஸ்கனாக, இந்த காப்பி கலர் போட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்தோனியார் ட்ரெஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த சபையில் அவர் சேர்றார். அந்த பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த பொழுது அவர் எதிர்பார்த்தது, அவர் கொண்டிருந்த ஆசையெல்லாம், அவர் தன்னுடைய கனவாக கொண்டதெல்லாம்
பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த சில அருள் தந்தையர்கள் மொரோக்கோ என்ற ஒரு இஸ்லாமிய தேசத்திற்கு மறைபரப்புக்காக சென்றவர்கள். அங்கு அவர்கள் மறுக்கப்பட்டு, அவர்கள் அங்கு சென்றதினால் கொலை செய்யப்பட்டு 3 பிணத்தோடு அங்கே வந்து நிற்கிறாங்க. அதை பார்க்குறார். எது இந்த சகோதரர்கள், இந்த குருக்கள் இறந்திருக்கிறார்களே, என்ன காரணம் விசாரிக்கிற பொழுது சொல்கிறாங்க, மொரோக்கோ அந்த இஸ்லாமிய தேசத்திற்கு மறைபரப்புக்காக சென்றார்கள். அந்த மக்கள் இவர்களை கொன்று திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். புணமாக அந்த 3 சாமியார் வந்திருக்கிறாங்க. அப்போ உறுதி எடுக்கிறார், நான் செல்ல வேண்டும், அந்த தேசத்திற்கு நான் செல்ல வேண்டும், அங்கு மறைபரப்பு செய்தியை நான் அறிவிக்க வேண்டும், உலகெங்கும் சென்று இறை நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இயேசுவினுடைய கட்டளையை நான் இந்த தந்தையர்கள் சார்பாக இருந்து செய்ய வேண்டும் என்று அகஸ்தீனியுடைய சபையில் அவருக்கு அந்த உத்தரவில்லை, அதற்கான வழிமுறைகள் இல்லை என்பதனால் பிரான்சிஸ்கன் சபையிலே தன்னை இழைத்துக் கொள்ளுகிறார். ஆக அவருடைய ஆசை அது. ஆனால் என்ன ஆச்சு? சத்தம் இல்லாமல் ஒரு இடத்துல சமையல் அறையில் வேலை பார்க்கறதுக்காக இவர் அனுப்புனாங்க. இவர் நாடு கடந்து போதிக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார். ஆனால் புனித அந்தோனியாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையோ, யாரு கட்டளை? அவங்களுடைய சுப்பீரியர், தலைமை அருள் தந்தை, அவருடைய அருள் தந்தையர் இவர்களை வழிநடத்தக்கூடிய அதிபர் அவர்களை சமையலறைக்கு அனுப்புகிறார். என்ன ஆச்சு பாருங்க. சகோதரர்கள் ஒளிமித்து வாழ்வது எத்துணை நன்மையானது, நலமானது என்று உணர்கிற புனித அந்தோனியார் தன்னலத்தை மறுத்தவராய், தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராய், நேரடியாக அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சமையல் அறையிலே பணிபுரிகிறார். நான் படிச்சிருக்கிறேனே, போதிக்கின்றேனே, நான் பிரசங்கம் பண்ணுவேனே, எதுவும் பேசவில்லை. ஆக ஒருங்கிணைந்து வாழுகிற உறவு வேண்டும் என்றால் தன்னல மறுப்பு வேண்டும். சுய நலத்திலிருந்து பொது நலனை தேடுகிற, பல நிலைகளில் தான் யார் என்பதை உணர்ந்து தாழ்ச்சியோடு பழகுகிற புண்ணியமான மனநிலை வேண்டும். அது புனித அந்தோனியாருக்கு இருந்தது. அதில் கடவுள் கொடுத்த சிறப்பை பாருங்க. எப்பொழுது ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ அவன் உயர்த்த பெறுவான். இயேசு தனது வாழ்க்கையில் சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, புனித அந்தோனியாருக்கு அவர் செய்து காட்டிய அற்புதம். போர்லி என்ற ஒரு இடத்துல ஒரு குருப்பட்டம் நடக்க வேண்டியிருக்குது. அந்த குருப்பட்டத்திற்கு போதிக்க வேண்டியவர் வரவில்லை. அதெல்லாம் உங்களுக்கு நிறையா தெரியும், கதைகள், நிகழ்வுகளெல்லாம். எனவே கட்டாயப்படுத்தப்பட்டவராக வேற வழி இல்லாமல் இவர் சமையல் அறையிலிருந்து மறையுறைக்கு செல்லுகிறார். அற்புதமான பிரசங்கம், அதிசயமான வார்த்தைகள், அருமையான சொற்றொடர்கள் என்று பார்த்தவர்கள் எல்லாம் அதிர்ந்து போகிறார்கள். ஆக அத்தகைய திறமை இருந்தாலும், இறை வார்த்தையின் வல்லமை இருந்தாலும், விவிலியத்தை எப்படி மேற்கோள் காட்டி செய்தியை எப்படி சொல்ல வேண்டும், எந்த மக்களுக்கு எதை பேச வேண்டும் என்ற ஞானம் இருந்தாலும், தன்னலும் துறந்தவராய், தாழ்ச்சி மிகுந்தவராய், தன்னையே இறை சித்தத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்றவராய் வாழ்ந்த புனித அந்தோனியார். காரணம், குழுமத்தில் உறவு வேண்டும். எனக்கு தெரியும்யா அப்படின்னு சுப்பீரியர் அவர் வம்பு பேசலை, வழக்கு பேசலை. நான் உன்னை விட அறிவாளி, உன்னை விட திறமசாலி, என்ன செய்கிறேன் பார், எந்த வித்தையும் அவர் அங்கே காட்டலை. தாட்சி கொண்டிருந்தார், தன்னலத்தை துறந்தார், ஒருமைப்பாட்டை வளர்த்தார். அன்பிற்குரியவர்களே, அத்தகைய உணர்வு கொண்டவர் தான் புனித அந்தோனியார். அவர் அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, தன்னுடைய சுய வாழ்வின் அதிகாரத்தில் மட்டுமல்ல, செய்த புதுமைகளிலும் அதை கடைபிடித்தார். ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கும் கணவனுக்கும் தகராறு, பிரச்சனை. என்ன பிரச்சனை? கணவன் தன் மனைவியை தடுக்கிறான். எதுக்காக? அவர் கூட்டத்துக்கு நீ போறியா, அந்த அந்தோனியார் எங்கேயோ பிரசங்கம் வைக்கிறார், அதுக்கு நீ போறியா, காலை வெட்டி விடுவேன், வீட்டை விட்டு நகண்டா கொலை செய்து விடுவேன்றான், அரட்டுறான், அடிக்கிறான். அந்த பெண் பாதிப்படைகிறாள். என்ன நடந்தது? அந்த பெண்ணுக்கு அவரை சப்போர்ட் பண்ணி, கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன், என் கூட நற்செய்தி பணிக்கு வந்துரு, அல்லது நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு ஓரமாக சோத்துப்புக்கு வழி பண்ணுறேன், உட்காந்துக்கோன்னு சொல்லலை. உடனடியாக அவளை கண்டித்து, நீ நற்செய்தியை கேட்பது நல்லது, இறைவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆசிப்பது சிறந்தது, ஆனால் நீ ஒரு கணவனுக்கு மனைவியாக துணையோடு வாழ வேண்டிய கண்டிப்பு, கடமை உண்டு. எனவே அதை செய்ய வேண்டும் என்று அந்த பெண்ணை அழைத்து கொண்டு கணவனிடம் சென்று
அவளை முறையாக ஒப்படைத்து அவர்கள் இணைந்து வாழுகிற, குடும்பத்தில் உறவோடு சிறந்து வாழுகிற வாழ்க்கைக்கு வழிவகுத்தாரே, அது அவரது தனிச்சிறப்பு. எனவே அவனே, அந்த இளைஞனே, எந்த புனித அந்தோனியாருடைய பிரசங்கத்தை கேட்க நீ ஆலயத்திற்கு செல்லக்கூடாது, அவரது பிரசங்க இடங்களுக்கு செல்லக்கூடாது என்று சொன்னானோ அவனே இவளை அழைத்து வருகிற பாக்கியத்தை பார்க்கிறோம் அல்லவா? அன்பிற்குரியவர்களே, ஒன்றிணைந்து வாழுகிற அல்லது குடும்ப உறவிலே நிலைத்து அவர்கள் இணைந்து வாழுகிற முயற்சியை நீங்கள் தொடங்கி வைக்கின்ற பொழுது உங்கள் ஒருமைப்பாட்டை இறைவன் ஆசீர்வதிப்பார். அதற்கான பலனை நிறைவாக தருவார். ஒன்றிணைந்து வாழுகின்ற, ஒருமைப்பாட்டோடு வாழுகின்ற தந்தை, மகன், தூய ஆவி அல்லவா சிறப்பாக செய்வார்கள். அத்தகைய அருளைத்தான் தொடர்ந்து தந்தைக்கு, ஒரு தாய்க்கும் மகனுக்கும் ஏற்படுகிற பிரச்சனையிலே, ஒரு புதுமையிலே புனித அந்தோனியார் அதைத்தானே செய்தார். ஆக ஒருங்கிணைந்து வாழுகின்ற வாழ்க்கை, ஒருமைப்பாட்டோடு நிலைத்திருக்கிற வாழ்க்கை என்பது இந்த உலகிற்கு நாம் செய்கிற, இந்த சமூகத்திற்கு நாம் செய்கிற அற்புத கொடையாக இருக்கிறது. அந்த ஒருமைப்பாட்டைத்தான் இன்று இணைந்து நாம் வாழ தந்தை அவர்கள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த இணைப்பிலே தன்னலம் துறக்க வேண்டும் என்ற நியதியும், தாழ்ச்சி கொண்டு நாம் பிறரை ஏற்று அனுசரித்து வாழ வேண்டும் என்ற உணர்வையும் நாம் பெற்றோம் என்றால் நிச்சயமாக குடும்ப வாழ்வும் சமூக வாழ்வும் நலம் பெறும். ஆனால் இதற்கு தடையாக இருப்பது என்ன என்று தடையாக இருக்கிறது? அந்த தன்னலத்தினுடைய வெளிப்பாடு இன்று குடும்பங்களிலே நம்மை சிதைப்பது என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு நேரம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் யோசித்து பாருங்க, எவ்வளவு நேரம் நீங்கள் நேற்று வரை உள்ள நேரத்தில் உங்கள் கணவன் என்ற நிலையில் மனைவியோடு, குழந்தைகளோடு, குடும்பத்தோடு ஒன்றாக இருந்து அமர்ந்து பேசினீர்கள். என்னைக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அசனத்தில் மொத்தமாக கூட்டமாக சாப்பிட்றத நான் சொல்லலை, அதில் எல்லாம் கூப்பாடுன்னு ஒன்றா உட்காந்துருப்பீங்க, அது வேற. வீட்டில் நீங்கள் சமைச்சு, நான் தாய், தந்தை, அப்பா அம்மா ஒன்றா இருக்கிறப்ப பிள்ளைங்க எல்லாம் தம்பியை கூப்பிடு, தங்கச்சியை கூப்பிடு, அக்கனை கூப்பிடு, அக்களை கூப்பிடு, ஒன்றா உட்காரு, சாப்பிடு. எப்போ? என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்காக போனீங்க? இல்லை குவாரியில் நைட் ஷிஃப்ட்டுக்காக போனீங்க? இல்லையே, இங்கே தானே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற. அந்த நேரத்தில் இன்று எனது தாயும் தந்தையும் வீட்டில் இருப்பாங்க. எனது தம்பி பிள்ளைங்களெல்லாம் நான் ஒன்றா உட்காந்து இன்றைக்கி ராத்திரி சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஒரு ஜெபமாலையில் ஒரு 10வது சொல்லி, கடவுள் எனக்கு தந்தை இந்த வாழ்வுக்கு நன்றி செலுத்தி நான் நிறைவோடு இன்று படுக்கச் செல்லுகிறேன். எல்லாரும் குடும்பமாக மொத்தமாக ஒரு பக்கமாக பாய விரிச்சோம், படுத்தோம், நிம்மதியாக இருக்கிறோம் சொல்ல முடியுமா? இல்லாமல் இல்லை. வாழ்க்கையில் இருந்தது 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னால். நீங்கள் சொல்கிறீங்களே மாதர் சங்கம் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் பலம் எடுத்து வாழ்ந்து வருகிறோம் என்று. நீங்கள் உங்கள் மாதர் சங்கத்தில் பெண்களோடு மட்டுமல்ல, உங்கள் குடும்ப உறவுகளோடும் மகிழ்ந்திருந்த காலம் உண்டு. சாயங்காலம் கோவிலில் ஜபம் 7 மணிக்கு, 7:30 மணிக்கு ஜபத்தை முடித்து வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 10வது வீட்டில் சொல்லிட்டு தான் சாப்பிடணும். எல்லாரும் சேர்ந்து வந்தப்புறம் தான் உங்கள் ஐயா என்ன எப்போ வர்றாருன்னு பாருல, அவர் வந்த உடனே சோத்தை போடுவோன்னு உட்கார்ந்த காலம் உண்டு. இன்னைக்கு என்னாச்சு? என்ன உங்களுக்கு சோறாகி போச்சு? என்ன உங்கள் வாழ்வுக்கு வயிற்றுக்கும் நிறைவை தருகிறதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாம் நினைக்கிறோம். எது என்னது? இப்போ செல்லு, அந்த லொல்லு கையில் வச்சுக்கிட்டு ஒரே வீட்டில் இருக்கிறவன் புணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மூத்த பையன் அவன் ஒரு முக்கில் முடங்கி கிடக்கிறான். அவனை பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்சதை பாடிக்கிட்டு இருக்கிறான். ஆக ஒரே குடும்பத்தில் இருக்கின்ற 4 முக்கில் புணம்தான் முக்கில் கொண்டு சாத்தி வச்சிருப்போம். அதுதான் இப்போ நமது வாழ்வாகி போனது. ஒருமைப்பாடு, ஒன்றிணைந்து வாழ்தலே இன்பம். எங்க இருந்து வரும்? கடவுள் வாழ்ந்தார், சரி. அந்தோனியார் அந்த முயற்சியை தான் எடுத்தார், சரி, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், எங்கள் சுயநலம் தான் எங்களுக்கு வாழ்வு என்று மாறி போய்கொள்ள இல்லையா? அதைத்தான் நாம் மாற்ற வேண்டும். ஒருங்கிணைந்து வாழ்கிறது சமுதாயத்தை திருத்துறதுக்கு நாங்கள் சங்கமாக சண்டை போட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் தாயும் பிள்ளையுமாக, பெற்றோரும் குழந்தைகளுமாக, ஒருவேளை நம்மோடு பெரியவர்கள் இருந்தால், தாத்தா பாட்டி
இல்லை மாமா மச்சன் நத்தனா தொத்தனா இருந்தா அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு குடும்பமாக ஒரு இடத்தில் இருந்து சமைத்து ஒன்றாக உண்டு ஒன்றாக ஜெபித்து ஒரே லட்சியத்திற்காக வாழுகிற பாக்கியம் இன்று சிதைந்து போயிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தன்னலத்தின் வெளிப்பாடாக செல்லு பார்க்காம இருந்தால் செத்தா போவோம். இல்லை ஐக்கிய நாட்டு சபையில் நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் உடனே பதில் சொல்லி உடனே இங்கேருந்து மெசேஜ் அனுப்ப போகிறீங்க இல்லையே. அது தவிர்க்கப்படலாம். தனியாக இருக்கிற நேரம் பகலில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இது குடும்பத்திற்கென்று ஒதுக்கப்படுகிற நேரம். நாகர்கோயிலில் அல்பின்னு சொல்லி ஒரு குடும்பம் உண்டு. வருஷந்தோறும் நாங்கள் அது திருப்பயணமாக செல்வதுண்டு. 2010 வருஷத்திலிருந்து ஏறக்குறைய கடந்த ஆண்டு தான் இஸ்ரேலில் குண்டு போட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம். அதுக்கு முன்னால் ஒரு வருஷம் கொரோனாவில் போகலை. ஆக ஒரு 12 ஆண்டுகள் நாங்கள் தொடர்ந்து அவங்க குடும்பத்தோட ஹோலி லேண்டு நம்ம புனித நாடுகளுக்கு செல்லுகிற வழக்கம் உண்டு. ஒரு 15-20 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்துக்குவானுங்க. நம்மளை கூட்டிகிட்டு போய் விளக்கம் சொல்கிறதுக்காக போகிற இடத்துல பிளெயினில் ஏற வேண்டிய இடங்களில் சிக்கல் இல்லாமல் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர்கள், ரொம்ப மேதாவிகள் கிடையாது, சாதாரண உழைப்பாளிகள். மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போகணுன்ற ஒரு தீர்க்கமான முடிவு உள்ளவர்கள். ஒரு 20-25 பேர் ஒன்றா போவேன். அப்போ ஒரு நாள் அந்த திட்டமிடுவதற்காக ஒரு நாள் வந்து உட்காந்துருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு 8:15 ஆச்சு. சாமி நான் போயிட்டு வரேன். ஏப்பா அந்த விசாவுக்கு அதை ஏற்பாடு பண்ணணும், அந்த பாஸ்போர்ட்டுக்கு இதை சொல்லணும், கொஞ்சம் இறப்பா பேசிட்டு போவோம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை 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 8:15 ஆச்சு. ஆமாம் என்னாச்சு என்னாச்சு? இல்லை 8:30க்கு வீட்டில் இருந்து ஜோமால சொல்லுவோம். சரி நடக்கட்டும், இன்றைக்கி அந்த பிள்ளைங்க சொல்லட்டும், நமக்கு என்ன. ஐயோ பையன் மூத்தவன் அங்கே சென்னையில் படிக்கானா, சின்னவன் ஏற்காட்டில் இருக்கானா, வீட்டுக்காரி நாகர்கோயிலில் இருக்காளா, நான் போய் நேராக ஹோட்டலில் உட்காந்து இப்போ 8:30க்கு ஆன் பண்ணணும். என்ன ஆன் பண்ண போகிற? செல்லில் கான்ஃபரன்ஸில் 5 பேர், 3 பசங்க ஒரு மனைவி தான், 5 பேரும் ஒரே நேரத்தில் 8:30 மணிக்கு ஜோமாலை ஆஜராகணும். இருக்கிறது 5 இடம். ஆனால் 5 பேரும் ஒரே நேரத்திலே இந்த ஜோமாலையை ஜெபித்து விட்டு 8:30 9 மணி வரைக்கும் ஜெபம் முடித்து விட்டு தான் நாங்கள் சாப்பிட செல்ல முடியும். நான் போகலைன்னா ஜோமாலை ஆரம்பிக்காது. ஆரம்பிக்கலைன்னா பையன் அங்கே லேட் ஆகும். ஹாஸ்டலில் 9க்கு மேலே அவன் உள்ளே போக முடியாது. அது குடும்பம். அன்பிற்குரியவர்களே, நேரம் இல்லை, எங்களுக்கு கூடுவதற்கு வசதி இல்லை, நாங்கள் ஒன்றா இருந்து சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதல்ல வாழ்க்கை. எந்த செல்லு ஒரு மனிதனை பிரிக்கிறதோ, ஒருமைப்பாட்டை குலைக்கிறதோ, அல்லது தன்னலத்திற்கு ஆதாரமாக நம்மை சிதைக்கிறதோ, அதே சாதனம் இணைக்கவும் வாய்ப்புண்டு. மனசு வேணும். ஒருங்கிணைத்தலில், ஒருமைப்பாட்டில் இனிமை இருக்கிறது என்ற உணர்வு வந்தால் குடும்பமாய் கூடி ஜெபிக்கிற பொழுது நமது வாழ்வு சிறப்பாக அமையும். ஆக ஒரு திராட்சை செடி கொடியோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனிதரும் என்பது நிலைத்திருப்பதில் மட்டுமல்ல. நீ கிறிஸ்தவனாய் இருப்பதற்காக மட்டும் நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, அபிஷேகம் செய்யப்பட்டவன் அல்ல, மாறாக கனி தர வேண்டும் என்பதற்காக. நீங்கள் நிலைத்த கனி தர வேண்டும் என்று. கனி வேண்டுமென்றால் ஒற்றுமை வேண்டும், ஒருமைப்பாடு வேண்டும் என்றால் தன்னலம் துறக்க வேண்டும், தாட்சி வேண்டும். அந்த தாட்சியும் தன்னலமும் நிறைந்து இந்த திருப்பலியின் ஆசிராய் வாழ புனித அந்தோனியாரை போல சுமூகமாக நம் சகோதர உறவுகளோடு வாழ்வதற்கு எதையும் விட்டு கொடுக்கின்ற, தன்னை இழக்கின்ற ஒரு நல்ல பண்பை ஆண்டவரின் ஆசிராக கேட்போம். இறைவன் நம்மை புனிதரின் பாதுகாவலில் நிறைவாய் வழி நடத்துவாராக. ஆமென். எழுந்து நம்முடைய தேவைகளை இறைவனிடம் ஒரு குடும்பமாக அர்ப்பணித்து நல்ல உறவில் நிலைத்து வாழுகிற, நிறைந்த கனி தருகிற, பலன் தருகிற மனிதர்களாக வாழ தேவையான வரங்களுக்காய் மன்றாடுவோம். ஆமென். நல் ஆயனாய் விளங்கும் இறைவா, நீர் உருவாக்கிய உமது புனித திருச்சபையை
உம் பாதம் வைக்கிறோம். உம் மக்கள் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு ஏற்படுத்திய எம் திரு அவையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை ஞானத்தை அளித்து காத்திரும். அவர்கள் எல்லோரும் நீர் காட்டிய வழி நடந்து எங்கள் அனைவரையும் செவ்வனே வழிநடத்திட கிருபை செய்யும்படி எம் புனிதர் அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபட்ட தெய்வமே, எம் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் வேண்டுகிறோம். மக்களின் தேவைகள் அறிந்து பணி செய்யவும், நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்யவும், லஞ்சம் ஊழல் ஒழித்து சமூக சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கவும், தலைவர்கள் ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோடு வாழவும் எம் புனிதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் அயலாரையும் அன்பு செய்யுங்கள் என்று திருவாய் மலர்ந்தவரே, மாறிவரும் கலாச்சார சீரழிவில் சிக்கி மதிமயங்கி கிடக்கும் மாந்தர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மக்களிடையே மண்டி கிடக்கும் ஒழுக்கக்கேடுகள் நீங்கவும், பெற்றோரை பெரியோரை மதித்து நடக்கவும், ஆலய வழிபாடுகளில் ஆர்வமுடன் பங்கேற்கவும், பிறருடன் இணைந்து வாழ்வதே இன்பம் தரும் என்ற உன்னத கருத்தினை வாழ்வில் கடைபிடிக்கவும் உம் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கோடி அற்புதரின் பாதுகாவலிலே எம்மை பராமரித்து வரும் எம் அன்புள்ள ஆண்டவரே, எம் ஊரை உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எம்மிடம் இருக்கும் பிணக்குகள் நீங்கி நல்ல உறவு நிலையோடு வாழவும், இறையழைத்தல் பெருகவும், சாட்சியுள்ள மக்களாக வாழவும், ஊர் தலைவர்கள் மக்களை நீர் காட்டிய பாதையில் வழி நடத்திடவும், இளைஞர்கள் இறைப்பணியில் ஆர்வம் காட்டிடவும், இறையச்சம் தெய்வ பயமும் நிறைந்த மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று எம் புனிதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரும் செயல்கள் புரிந்து வரும் அற்புதனே எம் இறைவா, எம் பாதுகாவலரி திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் விழாவானது நல்ல முறையில் நடந்திடவும், புனிதரின் புதுமைகளை கேட்பதோடு நாங்கள் நின்று விடாது அவர் காட்டிய வழியில் எமது பயணத்தை தொடர்ந்திடவும், நற்கரை ஆண்டவர் மீது பற்றுறுதி கொண்டு வாழவும் அருள் புரிய எம் புனிதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞான மேய்ப்பாளனே எம் இறைவா, எமக்காக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருள் தந்தையும், எமது பங்கினை உமது கிருபையால் பாங்குடன் வழிநடத்தி வரும் எம் பங்கு தந்தையும் உம் பாதம் வைக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்திடவும், பணித்தள வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் நீர் துணை இருந்து வழிநடத்திட வேண்டுமென்று எம் புனிதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாதர் சங்க பொறுப்பாளர்களையும் உறுப்பினர்களின் குடும்பங்களையும் ஆசிர்வதியும். ஊரின் முன்னேற்றத்தில் அர்ப்பண உணர்வோடு செயல்படவும், ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யவும் அருள் புரிய வேண்டுமென்று எம் புனிதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, கொடியோடு இணைந்த செடியைப் போல நாங்கள் இணைந்திருக்க வேண்டுமென எங்களை ஆசிக்கிறீர். இணைந்து வாழ்வதில் இன்பம் என்பதை தந்தை, மகன், தூய ஆவியாராய் திருத்துவமாய் நீர் இருந்து செயல்படுவதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதையே புனித அந்தோனியார் தனது வாழ்விலும் தனது புதுமைகளை மேற்கொண்ட மனிதர்கள் வாழ்விலும் செய்து காட்டினார். அந்த மாதிரியை பின்பற்றி நாங்களும்
இணைந்து வாழ்வதில் இன்பம் என்பதை உணர்ந்திடவும், தன்னலம் மறுத்து தாழ்ச்சியை பின்பற்றி பிறரை ஏற்று வாழுகிற பக்குவத்தையும் பாக்கியத்தையும் இந்த திருப்பலியின் ஆசிராய் தாரும். இறைவா, எங்களை பிரிக்கின்ற சாதனமாக இருக்கிற இந்த தொடர்பு சாதனங்கள் இணைக்கின்ற கருவிகளாக மாறிட நாங்கள் நலமோடு அதை பயன்படுத்தி விவேகமாய் உமது பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்து இளம் தலைமுறைகள் உம்மோடு இணைந்திருக்கிற பாக்கியத்தையும், அதனால் இந்த சமூகம் நலம் பெற்று வளர்ச்சி பெற்று உமது திருப்பாதத்தின் ஆசிரை ஒரு நாள் நாங்கள் கண்டு கொள்ளுகிற பாக்கியத்தையும் எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம், நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக. நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம், நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக. ரிபமாரி சரிபமாரி சரிபமாரி சரிரே, ரிபமாரி சரிபமாரி சரிபமாரி சரிரிசா. மண்ணிலே மனிதராகும் வாய்ப்பினையும் மாண்புடன் மதித்து வாழும் நல்லுடரும் மனதிலே சுவாசமாக பாசத்தையும் மகிழ்வுடன் நிறமும் வாழ பண்பினிலும் மாபெருனே நீதானே கொடுத்தாய் கொடையாக. மாநிலமும் மகிழ்ந்தெங்கு வாழ்வாங்கு வாழ்ந்திடவே தந்தோம் தந்தாய் தந்தோம் தந்தாய் தந்தோம் தந்தாய் தந்தோம் தந்தாய். நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம், நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக. நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம், நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக. ரிபமாரி சரிபமாரி சரிபமாரி சரிரிரி, ரிபமாரி சரிபமாரி சரிபமாரி சரிரிசா. உண்மையை கண்ணில் காட்டும் உறவினையும்
மனிதராகும் வாய்ப்பினையும் மாட்டுடன் மதித்து வாழும் நல்லுணர்வும் மனதிலே சுவாசமாக பாசத்தையும் மகிழ்வுடன் நிறமும் வாழ பண்பினிடும் மாபரணி நீதானே கொடுத்தாய் கொடையாக மாநிலமும் மகிழ்ந்திங்கு வாழ்வாங்கு வாழ்ந்திடவே தந்தோம் தந்தாய் தந்தோம் தந்தாய் தந்தோம் தந்தாய் தந்தோம் தந்தாய் நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம் நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம் நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக ரிபமாரி சரிபமாரி சரிபமாரி சரிடிரே ரிபமாரி சரிபமாரி சரிபமாரி சரிசா சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மனைவி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகுமாறு மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேற்றச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரின் நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவித்து அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே புனிதர்கள் வானதூதர்கள் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி என்றென்றும் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையிழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் இக்கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பான தந்தையே, இந்த நாள் பலியை சிறப்பு செய்கிற ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாத சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், அனைத்து மக்களுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் நீதாமே இந்த நாளிலே நிறைவேறச் செய்வீராக. இந்த பலியிலே வேண்டிக் கொள்கிற எல்லா குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே நீர்தாமே நிறைவு செய்வீராக. மேலும் உயிர் தெழுவோம் என்கிற எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அருளுகிறேன் என திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு அருளும் ஆசிரியையும் சமாதானத்தை ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கள்ளைக்கு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தனமே காத்தனை தேவள் ஒழிப்பதாக.
வீதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய். உதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். பெருமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழியச் செய்தாய். பெருமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழியச் செய்தாய். ஒன்றுமில்லா கச்சாடி நான் ரசமாய் நீ நிரப்பிடுவாய். உண்மையே உயிரே உள்ளவர சம்மதமா. உண்மையே உயிரே உள்ளவர சம்மதமா. இறைவா சம்மதமா. வார்த்தையாக இருந்தவரே வடிவெடுத்து வந்தவரே காத்திருந்த சேயனுக்கு உன்னுடலை தருவாயா தருவாயா தருவாயா. தூரத்திலே இருந்த என்னை என் அருகே வா என்றாய். பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய். தூரத்திலே இருந்த என்னை என் அருகே வா என்றாய். பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய். பாழ்வெளியில் அலைந்த என்னை பந்தியிலே அமர வைத்தாய். பாழ்வெளியில் அலைந்த என்னை பந்தியிலே அமர வைத்தாய். பக்கத்திலே நீ இருந்து பரிவன்பை தந்திடுவாய். உண்மையே உயிரே உள்ளவர சம்மதமா. உண்மையே உயிரே உள்ளவர சம்மதமா. இறைவா சம்மதமா. வார்த்தையாக இருந்தவரே வடிவெடுத்து வந்தவரே காத்திருந்த சேயனுக்கு உன்னுடலை தருவாயா தருவாயா தருவாயா. ஆசீர்வாதம் உண்டு. இது இருக்கட்டுமா? கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் 8வது நாள் நவநாளை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் இந்த நாளில் நாம் அதிகமாக பெற்றிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே இறைவார்த்தையை பிறரோடு ஒன்றிணைந்து வாழ்தலே இன்பம் என்கிற செய்தியை நம்முடைய வாழ்வியல் செய்தியோடு நமக்காக வந்திருந்து பகிர்ந்து கொடுத்திருக்கக்கூடியவர் நம்முடைய முன்னாள் பங்குத்தந்தை அருட்தந்தை அந்தோணி குருஸ் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மண்ணில் 2 ஆண்டுகள் மட்டுமே தான் பணி செய்தார். 3வது ஆண்டு அவர் டிஎஸ்எஸ்ஸில் இருந்து கொண்டு இங்கே வந்து கொண்டிருந்த நாட்கள். அதையெல்லாம் கூட தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்து அந்த காலகட்டத்தில் எப்படி ஒன்றிணைந்து வாழுகிற ஒரு சூழ்நிலை தேவைப்பட்டது என்பதனை வெளிப்படுத்தினார்கள். அது இன்றைக்கும் கூட இறைவார்த்தையினுடைய வலிமை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிற அளவுக்கு
இன்றைய காலகட்டத்தோடு இணைந்து நமக்காக இறைவார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். தந்தையவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பல முக்கியமான பொறுப்புகளிலே முன்னின்று வழிநடத்தியவர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். பல பங்குகளிலே மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொண்டிருந்தார் என்று நாம் அறிவோம். தற்போது காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதாவினுடைய திருத்தலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் அங்கே பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய தாய் திருச்சபை, அதாவது ரோமுக்கு எழுதி புனித பரலோக மாதா திருத்தலத்தை பேராலயமாக தரம் உயர்த்தியிருக்கிறார்கள். தந்தை அவர்களுடைய முயற்சி, அன்னையினுடைய அருள் மிகச்சிறப்பாக அவர்களுடைய வாழ்வில் உடனிருந்து வழிநடத்தி இருக்கிறது. அதனால் நம்முடைய மறை மாவட்டத்திலேயே முதல் திருத்தல பேராலயம் பசிலிக்கா என்று சொல்லப்படுகிற திருத்தல பேராலயமாக அது உயர்த்தப்பட்டிருப்பது நம்முடைய மறை மாவட்டத்திற்கான பெருமையும் சிறப்புமாக அமைந்திருக்கிறது. நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பலரும் பரலோக அன்னையினுடைய பக்தர்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த திருத்தலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு கூட நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பணிகளையும் அவர் முன்னின்று செய்வது நமக்கு நம்முடைய மண் அப்படி ஒரு பணியாளரை இந்த காலகட்டத்தில் பெற்றிருந்தது என்பதை நினைத்து பார்க்கிறோம். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த வழிபாட்டை நமக்கு சிறப்பித்து கொடுக்கக்கூடியவர்கள் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாத சங்கத்திற்கு கூடிய அனைத்து உறுப்பினர்கள், இதனுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மிகச்சிறப்பாக நேர்த்தியாக திட்டமிட்டு நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பான பங்கேற்பை செய்திருக்கிறார்கள். வழிபாட்டில் மட்டுமல்ல, ஆலய பணிகளிலும் அவர்கள் இணைந்து இந்த நாளில் செயல்பட்டிருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே நமக்கு நாம் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாத சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைத்து மக்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் ஆடு வளர்ப்போர் சங்கத்தினர், ஆட்டுக்காரர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆடு வளர்ப்போர் சங்கத்தினர் அல்லது ஆடு வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த நாளிலே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதற்கான தயாரிப்பை செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நேற்றைய தினம் மறையுரையில் கேட்கப்பட்ட 5 கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி போட்டிருக்கக்கூடியவர்கள் மொத்தம் 94 பேர் பதில் எழுதி போட்டிருக்கிறார்கள். சரியான பதில் எழுதியிருக்கக்கூடியவர்கள் 69 பேர். அவர்களிலிருந்து 3 பேர் அதிர்ஷ்டசாலிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். கேள்வி என்ன? தேர்ந்தெடுத்தாச்சா? ஓகே, நல்லது தான். கேள்வி: கோபத்தால் விளையும் 2 காரியங்கள் என்ன? ஒன்று தீமை, இன்னொன்று கடவுளின் செயல் தடைபடுவது. இரண்டாவது, கடவுள் வெறுக்கும் 2 காரியங்கள் என்ன? வெகுளி, சினம். மூன்றாவது, கடவுள் நம் எல்லோருக்குள்ளும் என்ன வைத்திருக்கிறார்? தனது மாறாத அன்பை வைத்திருக்கிறார். கடவுளிடமிருந்து மறுமொழி கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? 4வது கேள்வி, வேண்டுதல் செய்ய வேண்டும். 5வது கேள்வி, ஏன் கடவுள் மறுமொழி தருவதில்லை? கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிக்காததால் மறுமொழி கிடைப்பதில்லை. ஆகவே தந்தையவர்கள் 3 அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். வாங்க. முதல் திருஹிருதய அன்பியம் ஜெயராணி. நீ கொடுத்த வேண்டியதாமா. செபஸ்தியார் அன்பியம் செல்வி. செபஸ்தியார் அன்பியம் செல்வி. புனித வேளாங்கண்ணி அன்பியம் யோகேஷ். பரிசு கொஞ்சம் பெருசு சிறுசு அப்படி, அதனால் முதல் பரிசு அவங்களுக்கு, 2வது பரிசு அவங்களுக்கு. கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.
இன்றைய மறையுரையிலிருந்து சின்ன சின்ன கேள்விகள், 5 கேள்விகள். முதல் கேள்வி, பிரிந்து வாழும் வாழ்வில் நாம் சந்திப்பவை எப்படிப்பட்ட நாட்கள்? பிரிந்து வாழும் வாழ்வில் நாம் சந்திப்பவை எப்படிப்பட்ட நாட்கள்? இரண்டாவது கேள்வி, கடவுள் இணைந்து வாழ்வதில் எதை காண்கிறார்? கடவுள் இணைந்து வாழ்வதில் எதை காண்கிறார்? மூன்றாவது கேள்வி, இணைந்து வாழ்தலில் முன்மாதிரியாக கடவுள் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார்? இணைந்து வாழ்தலில் முன்மாதிரியாக கடவுள் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார்? நான்காவது கேள்வி, பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் சென்ற நாடு எது? பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் சென்ற நாடு எது? ஐந்தாவது கேள்வி, இணைந்து வாழ்தலில் எதை துறக்க வேண்டும்? இணைந்து வாழ்தலில் எதை துறக்க வேண்டும்? இந்த 5 கேள்விகளுக்கும் சரியான பதில் எழுதி போடுகிறவர்களுக்கு நாளைய தினம் பரிசு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் திருப்பலியை சிறப்பிக்கிறவர்கள் ஆட்டுக்காரர்கள். அவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள் சிஸ்டர் அமலர் போந்தன. நீங்கள் தான் பார்த்துக்குறீங்க, சரிதான். முன்னுரை வாசகங்கள் அதெல்லாம் கொடுத்து தயார் பண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அருட்சகோதரி அமலர் போவத்தை சந்தித்து நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மன்றாட்டுக்கு பிறகு நற்கருணை ஆசிர் உண்டு. இன்று நம்முடைய பாதுகாவலருடைய நாளின் காரணமாக நாம் இந்த நற்கருணை ஆசிரில் கலந்து கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன
தான் என்று மக்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேல் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, எந்த வியக்குரிய திருவருட் சாதனத்தில் உமது திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.